வணக்கம். நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுறேன். மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் சில பேருக்கு வந்து இர்ரெகுலரா பீரியட்ஸ் வருது. நான் எப்படி எவ்ரி 20 to 30 டேஸ்க்கு பீரியட் வரணும். 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வந்துன்னா கரெக்டா டிவைட் பண்ணி 2னா 14 கருமுட்டை வெளியில வரணும். 30 நாள்னா 16வது நாள்ல முட்டை வெளியில வரும். அந்த சமயத்துல எண்ணெய் சேர்க்கை இருக்கும் போதுதான் கர்ப்பம் தக்க வாய்ப்புண்டு. ப்ரொவைடட் அந்த கரு இணை குழாய் சரியா இருக்கணும். அந்த புருஷனுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். எல்லாம் சரியா இருந்தாதான் குழந்தை நிற்க முடியும். ஸோ there's lot of things during pregnancy. கல்யாணம் ஆரச்சு. ஸோ ஒருத்தவங்க வந்து 2 பேரும் நல்லா சம்பாதிச்சா குழந்தை உடனே பெற்றுக்கலாம். பட் டிலே ஆச்சுன்னா அவங்களுக்கு பண வசதி இல்லைன்னா வெயிட் பண்ணிட்டு 2 பேரும் பணம் சேமிச்சுதான் குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ குழந்தை பெற்றுட்டு அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். 2 பேரும் வேலைக்கு போனா பார்த்துக்க முடியாது. ஸோ ஆக்சுவலி கல்யாணம் பண்ணா குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். மாதவிடாய் தள்ளி தள்ளி வந்தா எப்ப நின்னும் சேர்ந்து இருந்தா கர்ப்பம் நிற்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து கர்ப்பம் நிற்கிறதுக்கு தடையா இருக்கும். ஸோ நியாயப்படி குழந்தை இல்லைன்னு வரும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணுவோம். ரெகுலரைஸ் பண்ணிட்டு கரு முட்டை வர மாதிரி மாத்திரை கொடுத்து என்னைக்கு சேர்ந்திருக்கணும்னு சொல்லி கொடுப்போம். அப்பதான் குழந்தை பிறக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட் வந்து ஒரு லேடிக்கு வந்து கஷ்டம்தான். ஏன்னா எப்ப சேர்ந்திருந்தா குழந்தை பிறக்கும்னு தெரியாது. அவளுக்கு பேபி நிக்கிறது டிலே ஆயிடும். அண்ட் சாகிற மாதிரி இருக்க முட்டையும் கருமுட்டையும் உயிரணுக்களும் இணைந்தா அது வேகமா போகாம கரு இணை குழாய் கர்ப்பம் வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் மிஸ்ட் அபார்ஷன் ஆயிடும். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, உயிரணுக்கள் நல்லா இருக்கிறது, அந்த கரெக்ட் டயத்துல சேர்றது எல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல. பிகாஸ் எல்லாரும் வேலைக்கு போறாங்க, பிளான் பண்றாங்க, குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறாங்க, முதல் கர்ப்பத்தை கழிக்கிறாங்க. இது கலிகாலம் மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஜாக்கிரதையா பிரெக்னன்சி ஆச்சே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்றது ரொம்ப முக்கியம். கரெக்டா என்னைக்கு சேர்ந்தா குழந்தை பிறக்குங்கிறது சொல்றது கஷ்டம். அதுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டா வரணும். நியாயப்படி எவ்ரி 28 டேஸ்ல பீரியட்ஸ் வரணும். அதை 2ஆ டிவைட் பண்ணா 14 வருது. ஸோ நியாயப்படி அந்த 13, 14, 15 அந்த நாள்ல சேர்ந்தா இயற்கையா நேச்சுரல் குழந்தை பிறக்க பாசிபிள். பட் அதுவே 30 டேஸ்க்கு உதவும் வந்ததுன்னா 30 - 14, 40 டேஸ்னா 40 - 14. அதாவது மாதவிடாய் வரத்துக்கு 14 நாள் முன்னாடி தான் கருமுட்டை ரிலீஸ் ஆகுது. அந்த முட்டை ரிலீஸ் ஆனா அது வந்து 24 to 48 hours உயிரோடு இருக்கும். அந்த சமயத்துல என்ன சேர்க்கை இருந்தாதான் அந்த முட்டை வந்து ஹெல்த்தியா இருக்கும். அந்த கரு இணைந்து கரு உருண்டு கர்ப்பப்பையில பதியறதுக்கு சரியா இருக்கும். ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் வந்து முக்கியம். ரெகுலரா பீரியட் வந்தா எப்போ முட்டை வருதுன்னு தெரியாது. அந்த சாகர முட்டையோ சாகர உயிரினங்களோ இணைந்தா அது ஹெல்த்தி பிரெக்னன்சி இருக்காது. குறைபாடு உள்ள குழந்தையா இருக்கலாம், கருணை குழாய் கர்ப்பமும் வரலாம், நிறைய ஆபத்து இருக்கு. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் 28 to 30 டேஸ்க்கு வருது, 32 டேஸ்க்குள்ள வருது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உயிரணுக்களும் நல்லா வீரியம் உள்ளதா, 60 to 120 மில்லியன்ஸ் வீரியம் உள்ளதா, வடிவம் சரியா உள்ளதா இருக்கணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இர்ரெகுலரா மாறி மாறி பீரியட்ஸ் வருது லேடிஸ்க்கு சகஜம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் டயட்டு, தூக்கம், வரிஸ், நேச்சர் ஆஃப் ஜாபு, எமோஷனல் அப்செட்ஸ், மேரேஜ்குள்ள டிஸ்பேரிட்டி, அந்த மாதிரி நிறைய எமோஷனல் அப்செட்ஸ் இருந்தாலே மாதவிடாய் தள்ளி போயிடும். ஸோ அந்த மாதிரி மாதவிடாய் தள்ளி தள்ளி வரும்போது அந்த குழந்தை வந்து நார்மல் குழந்தையா அப்நார்மல் குழந்தையான்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால ரொம்ப முக்கியம் தட் ஒரு மாதவிடாய் தள்ளி போனா தான் கர்ப்பமா இல்லையான்னு உறுதிப்படுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். உறுதிப்படுத்துறது கர்ப்பப்பையில தான் இருக்கா, கருணை குழாயில இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த குழந்தை சரியா இருக்கா, சரியா இல்லையா. கருணை குழாய் குழந்தைன்னா ஆபத்தான நிலைக்கு விடியும். அந்த கருணை குழாய் வெடிச்சு ரத்தமா போயிடும். ஸோ பிரெக்னன்சி தள்ளி போச்சுன்னா உடனே கர்ப்பப்பையில தான் குழந்தை இருக்கா இல்லையா, கருணை குழாய் குழந்தை இருக்கா அப்படின்னு அறிஞ்சு கொள்றது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆன உடனே ஒரு 6 மாசம் குழந்தை வேண்டாம், 1 வருஷம் குழந்தை வேண்டாம் தள்ளி போடுறாங்க. சில பேர் கர்ப்பத்தில மாத்திரை சாப்பிட்றாங்க, சில பேர் வந்து வேற ஆப்ஸ்டனன்ஸ்ல சேராம இருந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி பல விதத்துல அவங்க கண்ட்ரோல் பண்றதுனால எப்போ வேணாலும் கருணை குழாய் கர்ப்பம் வரக்கூடும். அந்த மாதிரி பிளான் பண்றவங்க டாக்டரோட அட்வைஸ் எடுத்து கர்ப்பத்தில மாத்திரை சாப்பிடலாம். எப்போதும் தள்ளி போனா உடனே உறுதிப்படுத்திக்கலாம் கர்ப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு.